டுனி சிச்சுவின் மலை மேல வீடு. டுனி குருவி சிச்சு காக்கா அப்படிங்கிற நல்ல தோழிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய நட்பு எவ்வளவு பலமா இருந்துச்சோ அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கமும் ரொம்ப பலமா தான் இருந்துச்சு. அந்த கெட்ட பழக்கம் மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது. யாராவது கொஞ்சம் நல்லா இருந்துட்டா போதும், புதுசா ஒரு துணி வாங்கிட்டா போதும், அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாததுமா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மட்டும் நிப்பாட்டிக்காம அவங்களுடைய கற்பனை கதைய மத்தவங்க கிட்டயும் சொல்லி அவங்களுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க சண்டை போடுறத பார்த்து இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மதிய நேரம் 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் குஹுவாத்து வீட்டுக்கு வேகமா தண்ணியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா டுனி கிட்ட, பாத்தியா டுனி, குஹு நடக்கிறத? நேத்து அவ புதுசா ஒரு மூக்குத்தி வாங்கினாலாமா. அப்பல இருந்து தர கால நிக்கவே மாட்டேங்குது. நடக்கிற நடையிலே தெரியுது பாரு. அட நீ வேற சிச்சு, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? முந்தா நேத்து மகிக்கிட்ட பணத்தை கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுல தானே மூக்குத்தி வாங்கிருப்பா போல. அவளுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, 2 பேரும் செய்யற செய்கைங்க, இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஊர் தலைவியான மகிக்கழுகு. மகி மனசுக்குள்ள, இவங்க 2 பேருடைய நட்பு இந்த ஊருக்கு நல்லதில்ல. எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி தப்பு தப்பா இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி 2 பேருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அது என் பார்வைக்கு வரணும், அப்ப இவங்க 2 பேரை நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சந்தையில லூசி புறா சோட்டுக்கிளி 2 பேரும் ஒரே மாதிரியான வளையல வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அத கையில போட்டுக்கிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய நட்பையும் பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அது டுனி சிச்சுவுக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. பாத்தியா டுனி, அந்த லூசிய பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சோட்டுவ கூட சேர்த்துக்கிட்டா. என்னமோ இந்த உலகத்துல இவங்களை விட பெரிய தோழிங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறாங்க. நானும் அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ கூட சேர்ந்து இந்த சோட்டுவும் அப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கால. அவ சொல்ற எல்லாத்தையுமே அவ அப்படியே செய்யறா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது சிச்சு. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா, சரி சரி, அப்படின்னா இவங்க நட்பு எவ்வளவு பலமானது அப்படின்னு ஒரு சின்ன பரீட்சை வச்சு பாத்திரலாமா? துணிக்குருவி ஆர்வமா, பரீட்சை வச்சா எப்படி? எனக்கு ஒண்ணு புரியலையே. அதான் நமக்கு கை வந்த கலை இருக்கே, கொஞ்சம் அப்படிங்க கொஞ்சம் இப்படிங்கன்னு ஏதாவது கதையை எடுத்து விடுவோம். வா, முதல்ல சோட்டுவ போய் பார்க்கலாம் அப்படின்னு சிச்சு துணிய கூட்டிக்கிட்டு போனா. 2 பேரும் முகத்தை கொஞ்சம் சோகமாவும் கொஞ்சம் குழப்பமாவும் வச்சுக்கிட்டு சோட்டுவ பார்க்க போனாங்க. அட டுனி, சிச்சு, வாங்க வாங்க. என்னாச்சு? முகம்லாம் வாடி போயிருக்கு, என்ன விஷயம்? அப்போ சிச்சு காக்கா சோகமா, என்ன சொல்ற சோட்டு, நீ எங்களுடைய நல்ல தோழி, அதனால உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்திருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த உண்மையை நாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். சோட்டு கிளி பதட்டமா, ஐயோ என்னாச்சு? நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிற விஷயம் அப்படி என்னது? நாங்க இப்பதான் லூசியோட வீட்டு பக்கமா வந்தோம். அங்க லூசி உன்னை பத்தி தான் குஹு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்ன பத்தியா? என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நேத்து நீங்க சந்தையில வாங்கி போட்டுக்கிட்ட வளையல பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. அந்த சோட்டு கிளிக்கு ஃபேஷனை பத்தி என்ன தெரியும்? நான் ஆசையா வாங்கினேன், அதை பார்த்தோம் அவளும் வாங்கினா. ஆனா அந்த பச்சை கலர் வளையல் அவளுடைய நிறத்துக்கு சுத்தமா எடுக்கவே இல்லை. பச்சை மிளகாக்கு பச்சை கலர் வளையல் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சிரிச்சா. சோட்டுக்கிளி ரொம்ப கோவமா, என்னது பச்சை மிளகாவா? என்ன அப்படியே சொன்னா? வளையல் நான் விருப்பப்பட்டு வாங்கினதாச்சே. அது மட்டுமா? சோட்டு எப்பவுமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்குன்னு சுய புத்தியே கிடையாது. நான் சொல்றத கேட்டு அப்படியே அவ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இல்லைன்னா அவளுக்கு உலகமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு சோட்டுக்கிளி ரொம்ப கோவமா, என்னது, எனக்கு அறிவு இல்லைங்கிறாளா? சுய புத்தி இல்லைங்கிறாளா? அவ சொல்றதே நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அவளை நான் ஒரு வழி பண்றேன். நீங்க போங்க, நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். சிச்சு டுனி 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. பாத்தியா, நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தலாம், வா லூசி கிட்ட போலாம். 2 பேரும் இப்போ முகத்துல இன்னும் கொஞ்சம் குழப்பத்தையும் கவலையையும் அதிகமாக்கிக்கிட்டு லூசி புறாவோட வீட்டுக்கு போனாங்க. டுனி, சிச்சு, என்ன இது அவசரமா ஓடி வரீங்க? எல்லாம் ஓகே தானே? துணிக்குருவி ரொம்பவும் சோகமா,
என்ன சொல்றது லூசி, உன்னை பத்தி யாரோ பேசுறது எங்க காதால கேட்டுட்டு சொல்லாமையும் இருக்க முடியல. என்ன பத்தியா? யாரு? என்ன சொன்னாங்க? வேற யாரு? உன்னோட உயிர் தோழி சோட்டு தான். ஆத்தங்கரையோரமா மகி கிட்ட உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. சோட்டு என்ன பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? நீ பட்டணத்துல இருந்து ஏதோ நெக்லஸ் போட்டுக்கிட்டு வந்தியாமே, அது ஒன்னும் நல்ல நெக்லஸ் இல்ல, சந்தையில வாங்கின கல்லு நெக்லஸ் மாதிரி இருக்கு. அதை போட்டுக்கிட்டு என்னமோ பெரிய சீன் போடுறா. அந்த நெக்லஸ்க்கு சுத்தமா மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா லூசி, அது மட்டும் இல்ல, நீ சொல்ற பட்டணத்து கதையெல்லாம் பொய்யாமா. உனக்கு அங்க வாழவே முடியலையாமா. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியலன்னு தான் இங்க வந்து சும்மா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு லூசிபுரா ரொம்பவும் கோவத்தோட, என்னது நான் சொல்றதெல்லாம் பொய்யா? என்ன பார்த்து சிரிக்கிறாளா? அந்த அளவுக்கு நான் மட்டமா போயிட்டேனா? ஏதோ நல்ல தோழியாச்சேன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இவ பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காளா? இன்னைக்கு அவளை போய் என்னன்னு கேக்குறேன். நீங்க வந்து சொன்னது நல்லதா போச்சு, நன்றி அப்படின்னு சொல்லி லூசிபுரா ரொம்ப கோவமா சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போச்சு. அப்போ லூசிக்கு பின்னாடியே சிச்சு டோனி 2 பேருமே போனாங்க. சோட்டு வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தோஷம் தெரிஞ்சுது. அப்போ லூசிபுரா ரொம்ப சத்தமா, சோட்டு வெளியில வா, நான் யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்ட போறேன். அப்போ சோட்டுக்கிளியும் அதே கோவத்தோட வெளியில வந்தா. ஓஹோ, வந்துட்டியாமா நடிகையர் திலகமே. என்ன பத்தி மத்தவங்க கிட்ட பேசினது போதாதா உனக்கு? நான் உன்னை பத்தி என்ன சொன்னேன்? நீ தானே நான் சொல்ற கதையெல்லாம் போய் என்கிட்ட இருக்கிற நெக்லஸ் சந்தையில வாங்கினதுன்னு சொல்லியிருக்க. நான் சொல்லல, ஆனா என்ன பச்சை மிளகானோ எனக்கு அறிவில்லைனோ நீ தானே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. நானும் தான் உன்னை எதுவுமே சொல்லல. அப்படி 2 பேருக்குள்ளேயும் வாய் வார்த்தை போய் சண்டை தொடங்குச்சு. ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. 2 உயிர் தோழிகள் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு டோனி மட்டும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, பாரு சிச்சு, பாரு பாரு 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்குதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அவங்க 2 பேரும் முகத்தையும் பாரு, கோவத்துல எப்படி செகப்பாயிடுச்சுன்னு. எனக்கு இது போதும், இனி இந்த ஜென்மத்துக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குஹுவாத்த அவங்க கவனிக்கவே இல்லை. குஹுவுக்கு ஏற்கனவே இவங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. இப்போ இவங்க பேசினதை பார்த்து விஷயத்த அவ புரிஞ்சுக்கிட்டா. அடுத்து ஒரு நொடி கூட அவ தாமதிக்காம ஊரோட தலைவியான மஹிக்கழுக போய் பார்த்தா. மஹியக்கா, மஹியக்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஊருக்கு நடுவுல சோட்டுவும் லூசியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா? அவங்க உயிர் தோழிகளாச்சே, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் துணியும் சிச்சுவும் தான். அவங்க தான் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க. நான் என் கண்ணார பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆலமரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு அவங்க போடுற சண்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மஹிக்கழுகுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கே இவங்கள நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை நடக்கிற இடத்துக்கு மஹிக்கழுகு போச்சு. மஹிக்கழுகு ரொம்பவும் கோவத்தோட, நிறுத்துங்க, சண்டைய நிப்பாட்டுங்க. மஹியோட குரல் கேட்ட உடனே 2 பேரும் சண்டைய நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் நல்ல தோழிங்க தானே, இப்படி 4 பேருக்கு நடுவுல சண்டை போட உங்களுக்கு வெக்கமா இல்ல? லூசிபுரா அழுதுகிட்டே, மஹியக்கா, இவ நான் பொய் சொல்றேன்னு சொல்லிருக்கா. இல்லக்கா, இவ தான் என்ன அறிவு கேட்டவன்னு சொல்லிருக்கா. நீங்க சொல்லல, அப்ப சொன்னதா உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த டொனியோ சிச்சுவும் தானே? அதை கேட்டு லூசியும் சோட்டுவும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்பதான் விஷயமே புரிய வந்துச்சு. குஹு, நீ என்ன பாத்தியோ அதை சொல்லு. அக்கா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது அந்த சிச்சுவும் துணியும் தூரமா நின்னு, பாத்தியா நம்ம பிளான் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மஹிக்கழுகு மரத்தை பார்த்து, துணி, சிச்சு 2 பேரும் இங்க வாங்க. அவங்க 2 பேரும் பயத்தோடவே நடுங்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தாங்க. லூசி சோட்டுவோட கோவம் இப்ப அவங்க பக்கமா திரும்பிச்சு. அப்படின்னா என்னையும் சோட்டுவையும் பிரிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் வந்து என்கிட்ட பொய் சொன்னீங்களா? ஆமா, இவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. இவங்கள பத்தி பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அடுத்த நாள் காலையில ஊஜன பஞ்சாயத்தை கூட்டுச்சு. துணி, சிச்சு, அவங்க பிள்ளைங்களான சின்னு, புஜ்ஜி எல்லாருமே பயத்துல ஒரு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க,
பல வருஷமா நம்ம ஊரோட நிம்மதியை 2 பேரு கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம துணியும் சிச்சுவும் தான். ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட தப்பா சொல்லி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதே இவங்களுடைய வேலையா போச்சு. நேத்து நல்ல வேலையா குகுவாத்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டதுனால சோட்டு லூசி 2 பேரும் மறுபடியும் தோழிங்களா ஆயிட்டாங்க. இல்லனா அவங்க நிலைமை என்ன இருக்குமோ என்னவோ தெரியல. இவங்கள ஊரை விட்டு துரத்துங்க. இந்த ஊர்ல இவங்க இருக்கவே கூடாது. ஆமா ஆமா, இங்க இவங்க இருக்கவே கூடாது. அப்படி எல்லாருமே அவங்கள ஊரை விட்டு விரட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு துணிக்குருவி அழுதுகிட்டே மகிக்கழுகோட காலில் விழுந்து, மகியக்கா எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். எங்களை ஊரை விட்டு அனுப்பிடாதீங்க. எங்க பசங்க நிலைமை என்ன ஆகுறது? ஆமாக்கா, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்க மாறிடுறோம். மகிக்கழுகு கோவமா, இல்ல இல்ல, நீங்கெல்லாம் மாறுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இன்னும் இந்த ஊருக்குள்ள இருந்தா எத்தனை குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுவீங்களோ அது என்னோட ஊருக்கு நல்லதில்ல. அதனால இந்த ஊரோட தலைவியா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடணும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. துணி சிச்சுவுக்கு இப்ப வேற வாய்ப்பே இல்ல. அதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் அவங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களையே கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஆனா ஏற்கனவே இவங்கள பத்தி அந்த ஊர்க்காரங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சதுனால அங்க இருக்கிற ஒருத்தங்க, நில்லுங்க, நீங்க துணி சிச்சு தானே? உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எங்க ஊருக்குள்ள அனுமதிக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போயிடுங்க. அப்படி அவங்க 2 பேரும் எந்த ஊருக்கு போனாலும் கூட யாருமே அந்த ஊர்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவங்கள அவங்க ஊரை விட்டு துரத்தி தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம தூரத்துல தெரியுற ஒரு மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அந்த மலை ரொம்ப உயரமானது. மேலே ஏறி போய் பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான இடம் இருந்துச்சு. 2 பெரிய மலை இருந்துச்சு. அது 2த்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு மரப்பாலமும் இருந்துச்சு. மரப்பாலத்தை ஒட்டி இருக்கிற மலையில சமமா இருக்கிற காலி இடமும் இருந்துச்சு. அப்போ சிச்சு துணி 2 பேருமே, சிச்சு நம்ம நிலைமைய பாத்தியா? இப்போ எந்த ஊர்லயும் நம்மள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதோ அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் நீ வீடு கட்டிக்கோ, இந்த பக்கமா நான் வீடு கட்டிக்கிறேன். அப்போ சிச்சு காக்கா சோகமா, அதை விட்டா இப்ப நமக்கு வேற வழியும் இல்லையே. அப்படி அவங்க 2 பேரும் அங்கேயே கிடைக்கிற புல்லு கட்டை இது எல்லாத்தையும் வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா வீடு கட்டிக்கிட்டாங்க. துணியும் புஜியும் இந்த பக்கமா வீடு கட்டிக்கிட்டா, சிச்சுவும் சின்னவும் அந்த பக்கமா வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த 2 வீட்டுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன பாலம் மட்டும்தான். ஆனா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் இருந்த தூரம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசுறத கூட குறைச்சிக்கிட்டாங்க. அங்கேயே கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புஜ்ஜி சின்ன 2 பேருமே அந்த பாலத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க ஊரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மாக்கள் 2 பேருமே ரொம்பவும் சோகமா அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா புஜ்ஜி, நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். இப்ப பாரு, ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமாடா சின்ன, அவங்களுடைய தப்ப நாம இன்னைக்கு எடுத்து காட்டியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்க இனிமே எப்பவுமே மாறிடவே மாட்டாங்க. வா. அப்படி 2 பேருமே அவங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க. புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இப்ப உனக்கு சந்தோஷமா? உன்னோட சந்தோஷத்துக்காக இப்ப நம்ம ஊரை, நம்ம நண்பர்களை, நம்மளுடைய வயலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்க தினமும் பணத்துக்காக நாம அலமோதிக்கிட்டு இருக்கோம். போதுமா? இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லம்மா? சின்ன காக்கா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நீயும் தான் அம்மா துணி அத்தை கூட சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டல. இப்போ ஒரு வார்த்தை கூட அவங்க கூட பேசாம இப்படி தனித்தனியா இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க நல்ல தோழிங்களா நல்ல எதிரிங்களா? ஆக மொத்தத்துல உங்க 2 பேரால எங்க நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. பசங்க சொன்ன வார்த்தைங்க அவங்களுடைய மனசுக்குள்ள அம்பு மாதிரி குத்திக்கிச்சு. 2 பேருக்குமே ரொம்பவும் கவலையாயிடுச்சு. பாலத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. சிச்சு, நம்ம பிள்ளைங்க சொன்னது உண்மைதான். என்னோட வாயும் சரியில்லை, நானும் சரியில்லை, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு. என்ன மன்னிச்சிடு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, இல்ல துணி, தப்பு எம்எல்ஏயும் இருக்கு. உன்ன நான் தடுத்து இருந்திருக்கணும். ஆனா நானும் உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் நாம இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம். நமக்கு இந்த தண்டனை வேணும் தான். அப்படி அவங்க 2 பேரும் அவங்க பிள்ளைங்க கிட்ட போய், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி தப்பு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் மனசை மாத்திக்கிட்டாங்க, குணத்தையும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்க இன்னும் அமைதியா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நூடுல்ஸ் சாப்பிடும் பறவைகள். பறவைகளோட கிராமத்துல துணிக்குருவிக்கு நிறைய கௌரவம் இருந்துச்சு. சமையல்னு வந்துட்டா துணியை அடிச்சுக்க யாருமே இல்ல.
எப்பவும் செய்யற சாம்பார் பொரியலை தவிர்த்து தினமும் ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு டொனி ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் வாரத்துக்கு 2 தடவையாவது ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற புது புது உணவுகளை பார்த்து கத்துக்கிட்டு அது அவருடைய சமையல் அறையில அவன் முயற்சி பண்ணி பாப்பா. அன்னைக்கு மதிய நேரம் ஸ்கூல்ல புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி வந்து உக்காந்தாங்க. ஐயோ, இன்னைக்கு இதே குழம்பா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த வெண்டைக்காய் குழம்பே வச்சு கொடுக்குறாங்கடா. எங்க அம்மாவும் அப்படிதான். நேத்தும் கத்திரிக்காய் குழம்பு, இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் காணோம். ஆனா புஜ்ஜி குருவி மட்டும் ரொம்ப பெருமையா அவளுடைய லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணா. அதுல இருந்து கமகமன்னு மனம் வந்துச்சு. பாத்தீங்களா, இது மசால் தோசை. எங்க அம்மா சிட்டிக்கு போய் நேத்து தான் இதை பார்த்து கத்துக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை கேட்டதுமே சின்ன பண்ணு 2 பேருமே அவங்களுடைய முட்டை முட்டை கண்ணை திறந்து ரொம்ப ஆர்வமா புஜ்ஜியோட லஞ்ச் பாக்ஸை பார்த்தாங்க. புஜ்ஜி, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா? சரி, எடுத்துக்கோங்க அப்படின்னு 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட கொடுத்தா. அதை சாப்பிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, துணியாத்த கையில ஏதோ மேஜிக் இருக்கு. எங்க அம்மாவுக்கு எப்பதான் இப்படியெல்லாம் சமைக்க வருமோ என்னவோ அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாயந்தரம் வந்து சிச்சு அவங்க அம்மா கிட்ட இதுதான் சொன்னான். அம்மா அம்மா, துணியத்தை எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு புஜ்ஜிக்காக மசால் தோசை செஞ்சு கொடுத்தாங்க. நீ எப்போம்மா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சமைச்சு கொடுக்க போற? சிச்சு காக்கா கோவமா, அவளுக்கு இதே வேலை. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டு புதுசு புதுசா சமைச்சு கொடுத்துட்டு இருப்பா. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் எங்கடா இருக்கு? வாயை மூடிக்கிட்டு நான் கொடுக்கறத சாப்பிடு அப்படின்னு பிள்ளைய திட்டுனா. சோட்டுக்கிளியோட வீட்டுலயும் பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, துணியாத்த ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. புஜ்ஜி தினமும் ஸ்கூலுக்கு ஒன்னொன்னா கொண்டு வரா. நீ எப்பமா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்க போற? அப்படியா? துணி அந்த அளவுக்கு சமைக்கிறாளா? சரி, ஒரு நாள் அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணி மறுபடியும் பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போனா. இந்த தடவை அவ ஒரு புதுவிதமான சாப்பாட பார்த்தா. ஒரு வண்டியில ஏதோ நீள நீளமா இருந்துச்சு. அதை எல்லாருமே தட்டுல போட்டுக்கிட்டு 2 குச்சிய கையில வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணி அந்த கடைக்காரங்க கிட்ட போய், ஏங்க, இது என்ன சாப்பாடு? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆனா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. மா, இது சைனால சமைக்கிறது நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கும் கத்து கொடுக்குறீங்களா? என் பொண்ணுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த கடைக்காரரு நல்லவருங்கிறதுனால நூடுல்ஸை எப்படி வேக வைக்கணும், என்னெல்லாம் காய்கறியை பயன்படுத்தணும், சாஸ் எந்த அளவுக்கு ஊத்தணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. துணியும் அதை நல்லபடியா கத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டா. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி எழுந்திருக்கிறதுக்குள்ளார சமையல் அறையில இருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ நல்ல வாசம் வருது? எனக்காக இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சிட்டு இருக்க? உனக்காக தான் புதுசா சமைச்சுக்கிட்டு இருக்கேன் புஜ்ஜி. இதோட பேரு நூடுல்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. துணிக்குருவி அந்த நூடுல்ஸ பிளேட்ல போட்டு கொடுத்தா. புஜ்ஜி குருவி அதோட கலர் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஒரே ஒரு வாய் எடுத்து வாயில வச்சா. அவ்வளவுதான், அதோட சுவைக்கு அவ அடிமையாயிட்டா. அட அம்மா, என்னம்மா இது? அப்படியே வாயில வச்சு வழுக்கிக்கிட்டே போகுது, உருண்டை உருண்டையா இருக்கு. இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இதுல ஏதோ புது டேஸ்ட் இருக்கு. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. துணி அதை கேட்டு சந்தோஷமா, உண்மையாவா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா பிடிச்சிருக்கான்னு கேக்குற? இது ரொம்ப சூப்பரா இருக்குமா. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியாமா? இன்னைக்கு எனக்கு டப்பால கொஞ்சம் நிறைய இதை கட்டி கொடுமா. ஏன்னா சின்ன பொண்ணு 2 பேருமே கேட்பாங்க. பாவம், அவங்க தினமும் அவங்க அம்மாங்க கொடுக்கற சாப்பாட கொண்டு வராங்க. அதை சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. எதையாவது அவங்க கொஞ்சம் சாப்பிடட்டுமா? அட, அதுல என்னமா இருக்கு? நிச்சயமா வைக்கிறேன். நண்பர்களோட உட்காந்து சாப்பிடுறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி புஜ்ஜியோட லஞ்ச் பாக்ஸ்ல நிறைய நூடுல்ஸ போட்டு மேல கொஞ்சம் சாஸையும் ஊத்தி துணி அனுப்புனா. சரியா ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா அவளுடைய லஞ்ச் பாக்ஸ வெளியில எடுத்தா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது? மறுபடியும் ஏதாவது புது சமையலா?
ஆ ஆமா, இதோட பேரு நூடுல்ஸ். எங்க அம்மா நேத்து தான் கத்துக்கிட்டாங்க. உங்களுக்காக டப்பா நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவங்க 2 பேர் தட்டுலயும் கொஞ்சம் நூடுல்ஸ வச்சா. சின்ன பண்ணு 2 பேரும் முதல்ல அதை ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவ்வளவுதான், அந்த சாப்பாடு அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அட, இது என்னது புஜ்ஜி, இது சாப்பிடும் போது சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன வேக வேகமா சாப்பிட்டான். ஐயோயோ ஐயோயோ, இது என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு. டொனியாத்த உண்மையிலேயே கடவுள் தான். அவங்க கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு, அதனாலதான் இப்படி சமைக்க முடியுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நாள் பூரா நூடுல்ஸ பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சின்ன ரொம்பவே ஆர்வமா சிச்சு காக்கா கிட்ட போய், அம்மா இன்னைக்கு டொனியாத்த ஒரு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீ சொன்னா நம்ப மாட்ட, நீ செய்யற சமையல் எல்லாம் டொனியாத்தையோட நூடுல்ஸ்க்கு முன்னாடி நிக்கவே முடியாதுமா. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, என்னடா இது, எப்பவுமே துணிதானா, நான் சமைக்கிறது உனக்கு பிடிக்காதா? பிடிக்குமா, ஆனா இது வேற மாதிரி இருந்துச்சு, நீயும் ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. அம்மா, துணியாத்தையோட சமையல் இந்த உலகத்திலேயே பெஸ்ட். அவங்க செஞ்ச நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற எதுவுமே சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பேசாம நானும் நீயும் துணியாத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? பசங்க தொல்லை தாங்க முடியாம அவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததுனால எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால காலையிலேயே சிச்சு காக்கா சோட்டு கிளி 2 பேரும் சின்ன பண்ணு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க வாங்க, என்ன எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு துணி கேட்டப்போ சிச்சு காக்கா கோவமா, ஒன்னும் இல்ல துணி, நேத்து ஏதோ நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தியா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பசங்க 2 பேரும் சொன்னாங்க. அதான் நீ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆமா துணி, முடியாதுன்னு சொல்லாத, எங்க பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுக்கறியா, அவங்க ஆசையா கேக்குறாங்கல்ல. துணி சிரிச்சுக்கிட்டே, அட இதுக்கு இந்த அளவுக்கு கேட்கணுமா, நீங்க என்னுடைய நண்பர்கள் இல்லையா, வந்து எல்லாரும் உட்காருங்க, இப்பவே சுட சுட நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அதை கேட்டு பசங்க 3 பேருமே சந்தோஷமா வீட்டு தோட்டத்துல விளையாடுறதுக்காக போனாங்க. சிச்சு சோட்டோ 2 பேருமே துணி நூடுல்ஸை எப்படி செய்யறான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, இப்படி புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு உனக்கு நேரமும் விருப்பமும் இருக்கு. இதுல என்ன இருக்கு சிச்சு, எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தினமும் புதுசு புதுசா கத்துக்கிட்டு புதுசு புதுசா செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மள கட்டினவங்களுக்கும் சுவையா செஞ்சு கொடுக்கறதும் சந்தோஷம் தானே. அப்படி 1/2 மணி நேரத்துல டோனி அவங்களுக்கு நூடுல்ஸை சமைச்சு கொடுத்தா. சிச்சு சோட்டு 2 பேருமே சாப்பிட்டு பசங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. உண்மைதான் துணி, பசங்க சொன்னப்ப கூட நான் சரியா நம்பவே இல்லை. ஆனா இது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு டேஸ்டா இருக்கு இது. நான் ஒத்துக்கிறேன், இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. டோனி, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குறியா? பணம் வேணும்னாலும் நாங்க கொடுக்குறோம், முடியாதுன்னு சொல்லாத, பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆமா டோனி, சிச்சி சொன்னது உண்மைதான். இது எங்க சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்டா எடுத்துக்கோ. தினமும் ஒருவேளை இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடு. அதை கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு எதுக்கு பணம்? நாம எல்லாருமே நண்பர்கள், நமக்குள்ள எதுக்காக பணத்தை கொடுத்துக்கணும்? நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா தினம் செய்யறது அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல. 2 பேருமே அதை கேட்டு வருத்தப்பட்டாங்க. பேசாம ஒன்று பண்ணலாமா? நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூடுல்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்க எல்லாருக்குமே நூடுல்ஸ் பண்ணி தரேன். நீங்க எல்லாருமே வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம், இங்க வந்துருங்க, சுட சுட நூடுல்ஸ் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செய்யறதுனால எனக்கும் ரொம்ப பெரிய வேலையாலாம் இது இருக்காது. இதை கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டோனி, இந்த யோசனை நல்லா இருக்கு. நீ சொல்ற மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை நாங்க இங்க வந்துடுறோம், நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு போறோம். ஆமா, இது நல்ல யோசனை தான். இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை தான். அப்படி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூடுல்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. துணி செஞ்சு கொடுக்குற நூடுல்ஸை சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.